Smoking causes cancer, smoking kills. புகைப்பழக்கம் புற்றுநோய் உண்டாகும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். வழக்கமா இந்த குடி பழக்கத்தை ஃப்ரெண்டோ பக்கத்து வீட்டுக்காரனோ உருப்படாம சுத்துற உறவுக்காரனோ தான் கத்துக் கொடுப்பான். ஆனா தண்ணி அடிக்க எனக்கு கத்துக் கொடுத்தது பொண்ணுங்க. ஆக்சுவலி லவ்னா என்ன? கடவுள் நேர்ல வந்தா உலகத்துல இருக்கிற எல்லா பசங்களும் கேட்க நினைக்கிற ஒரே கேள்வி அதான். பதில் சொல்றது கஷ்டங்கிறதுனாலதான் கடவுள் கீழே வராம மேலேயே தங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ்னா தமிழ் ராக்கர்ஸ்ல படம் பாக்குற மாதிரி, லவ் மேரேஜ்னா அதே படத்தை தியேட்டர்ல பாக்குற மாதிரி. படம் ஒண்ணுதான், ஆனா ஃபீல் தான் வேற. என் படத்தை நான் தியேட்டர்ல பாப்பனா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி என் கதையை உங்களுக்கு சொல்றேன். ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ சார், மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா, லீவ் போட்டிருக்கேன். அது இல்ல சார், பசங்களை ஸ்கூல்ல சேர்க்க போறேன், நாளைக்கு வர்றேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால தான் சார். இங்க பாரு, பசங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்ல. போன போய் என்ன நம்ம ஆரஞ்சு. நான் என்ன வாங்கிக்கிட்டேனா? மேங்கோ அக்கா. ஓகே அண்ணா. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். எங்க 2 பேர்ல யார் முதல்ல பிறந்தோன்னு எங்களுக்கு மட்டும் இல்ல, பிரசவம் பார்த்த டாக்டருக்கு ஞாபகம் இல்ல. அவ என்ன அண்ணா அண்ணன், நான் அவளை அக்கானு கூப்பிடுறது பழகிடுச்சு. அம்மா, அப்பா வரமாட்டாரா? வருவாருடா. நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அப்பா வரல, ஷைலு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது அப்பா வரல. அங்க பாரு, ஆட்டோ வந்துருச்சு. வாங்க, ஏதாவது வேணும்னா அண்ணன் கிட்ட கேளு. ஷைலு, அவளை அன்னைக்குதான் முதல் தடவையா பார்த்தேன். அவ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஸ்கூல் ட்ரெஸ்ல சரஸ்வதி மாதிரி தெரிஞ்ச அவ பர்த்டே ட்ரெஸ்ல ஸ்ரீதேவி மாதிரி தெரிஞ்சா. அம்மா, அப்பா வருவாருன்னு சொன்ன. நாளைக்கு வருவார்டா. நம்ம கேக் கட் பண்ணலாம். அப்பா நாளைக்கு வரும்போது நிறைய பொம்மை வாங்கிட்டு வருவாரு, சரியா? ஷைலு, அப்பதான் புரிஞ்சது அவ அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றான்னு. அழும்போது இவ்வளவு அழகா இருக்கிறவ சிரிச்சா இவ்வளவு அழகா இருப்பான்னு பாக்கணும்னு தோணுச்சு. ஷைலு, ஷைலு, அப்பாவால வர முடியலன்னு உனக்கு மோதிரம் வாங்கி அனுப்பியிருக்காரு. சரி, இதை நான் இங்க வைக்கிறேன், அப்புறமா போட்டுக்கோ.
காஃபி குடிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஆ. ஷைலு இங்க வாமா. சாப்பிட்டியாடா கண்ணா? நல்லா படிக்கிறியா? ஸ்கூல்ல எல்லாம் ஓகே தானே? ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? ஏற்கனவே உன் குழந்தைங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீ கான்ட்ராக்டுன்னு பீகார் டெல்லின்னு போயிட்டேன்னா குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கு உன் மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிரும். ஒன்று நமக்கு வேணுங்கும் போது ஒன்று நாம இழந்துதான் ஆகணும். எங்க அப்பாக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஷைலு என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஆனா அது அவகிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அவ விஷயத்துல நடந்த தப்பு இனி வேற எந்த பொண்ணு விஷயத்திலும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உன்னை தவிர டார்லிங். மேம் மேம் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ ஐ லவ் யூ நிர்மலா. ஏன் மேடம் அவனை அடிச்சீங்க? அடிக்காம என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பையனால இந்த ஸ்கூல்ல கோ எஜுகேஷனே வேணாம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு மேடம்? அவன் மனசுல இருக்க ஃபீலிங்க சொல்லிருக்கான். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லனா வேற ஏதாவது பொண்ணை ட்ரை பண்ணிட்டு போயிட்டு போறான். நான் பண்ணது தப்பா கரெக்டான கன்ஃபியூஷன்ல இருந்தப்போ கரெக்ட் தானே எங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரே டியூஷன் ஆச்சுன்னு கொஞ்சம் க்ளோஸா பழகுனா உடனே லவ்வா? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாரி ஹரி. என் டான்ஸ்னா உனக்கு பிடிக்கும்னு சொன்னதுனால தான் உன் கூட க்ளோஸா இருந்தேன். அவ்வளவுதானே தவிர இது லவ் இல்ல. யூ ஆர் மை ஃப்ரெண்ட். சாரி ஹரி. யூ லைக் மை பிரதர். சாரி ஹரி. நம்ம ரெண்டு பேருக்கும் லவ் மேல இருக்கிற ஃபீலிங்ஸை விட என் பேரண்ட்ஸ்க்கு கேஸ் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகம். சோ என்ன மறந்துடா. ஐம் சாரி ஹரி. சோகத்தை மறைக்க சரக்கடிக்க ஆரம்பிச்சிடாத. யூ ஆர் லைக் மை மென்டர். சாரி ஹரி. ஐம் சாரி ஹரி. யூ ஆர் லைக் மை கைட். ஐம் சாரி ஹரி. நான் உனக்கு பிசிக்கலி தூரத்துல இருந்தாலும் மென்டலி நான் எப்பயுமே உன் பக்கத்துல தான் இருப்பேன். சாரி ஹரி. பொண்ணுங்க மாறினாலும் அவங்க சொல்ற பதில் மட்டும் மாறவே இல்லை. பை தி வே
பப்புக்கு வந்து பணம் கொடுத்து சந்தோஷத்தை விலைக்கு வாங்குற இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க வீணடிக்கிற பணத்துல கொஞ்சத்தை சம்பளமா வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க டிஜே. ஏய், என்ன இது? இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான். மேரேஜா? கெட் அப். பாக்க ஃபர்ஸ்டா இருக்கேன்னு கனெக்ட் ஆனா நீ என்ன மேரேஜ் கேரேஜ்ன்ற? அப்ப இது லவ் இல்லையா? இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் நைட் ஸ்டாண்ட். சைக்கிள் ஸ்டாண்ட் தெரியும், பஸ் ஸ்டாண்ட் தெரியும், அது என்ன ஒண்ணு? அப்ப ஒரு நைட்டுக்கு என்னதாண்டி நடக்குது இந்த சொசைட்டில? கெட் அவுட். இல்ல நான் சொல்றது கெட் லாஸ்ட். பொண்ணுங்க டெவலப் ஆயிட்டாங்கன்னு என்னவோ நினைச்சேன். இந்த ஆங்கிள் நினைக்கல. மேரேஜ். ஹாய் பூஜா, how are you? Hey, I'm good. How are you? Fine. இந்த வழி వెళ్తూ ఒకసారి నిన్ను కలుద్దామని వచ్చాను. How's your by the way, how's your work going on? புது ஜாப் இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு இருக்கு. Shraddha call me, you know. Next week get together plan பண்ணலாம்னு இருக்கோம். Yeah, sure. What do you say? I'll be there. ஹாய்க்கா, மார்னிங். ஓ, இங்கிலீஷ் பேப்பர் இல்லையா? Who is he? அவன் என் பிரதர். Oh, okay. Okay then, I'll leave. Yeah, take Oh, care. sorry. I didn't notice you. Harry. Srishti. Beautiful name. I like it. Akka, so it's weekend, no? What's the plan? Want to go for a movie or something? அண்ணா, She's free தானே? Evening நம்ம மூவிக்கு. Excuse me. Oh, please carry on. Sorry, it's my husband. Hi, honey. Yeah, I'm on my way. Just friend பார்த்துட்டு போலான்னு வந்தேன். Yeah, I'll be there in half an hour. Okay, da. Love you too. Bye. Okay. ப்ரோ, எந்த மூவிக்கு கூட்டிட்டு போக போற? கூட்டு போறாங்க இருவண்ண. வாரம் முழுக்க அம்மா தனியா கஷ்டப்படுறாங்களே, சனி ஞாயிறு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இல்ல. சினிமா. What happened? கரெக்டான ஆண்டி. ஆண்டியா? ரோட்ல போகும்போது அழகா இருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம்னா முகத்தை மூடிட்டு போறாங்க. மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்னா கால்ல இருக்கிற மெட்டி கட்டி கபோர்ட்ல வச்சுட்டு வராங்க. எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல, யாருக்கு நூல் விடணும் யாருக்கு நூல் விடக்கூடாதுன்னு. அண்ணா, டம்பல் எடுத்து தலைமையில போட்டுக்க. குடுமா. யார் அது? யாரோ ஃப்ரெண்டா. எப்படி இருக்கா? மேரேஜ் ஆனாலும் ஆகாத மாதிரி. ஐயா, மேரேஜ் ஆனவ கூட என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு? இந்த இருக்கட்டும். எதுக்கு வீடு வரைக்கும் கூட்டணும்? அதானே. காஃபி கீஃபி கேட்டானா கொடுத்துறாங்க. ஆஹா. புரிஞ்சிச்சு மச்சி. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது நம்ம பே ஆஃப் பெங்கால் கடல் மாதிரி. கண்ணு முன்னால கிளியரா தெரியும், சவுண்டும் கிளாரிட்டியா கேட்கும். அப்போ லவ் சூறாவளி மச்சி. நிம்மதியா இருக்கிற வாழ்க்கைய சமாதி ஆகிட்டு போயிரு. கரெக்ட். இந்த செகண்ட்ல இருந்து என் லைஃப்ல லவ்ங்கிற வார்த்தைக்கு கூட இடம் இல்ல. ஐயா, ஆ. உனக்கு தூக்கம் வரலன்னா என் நெஞ்சில சாஞ்சி படுத்துக்க. என் இதய துடிப்பு உனக்கு தொல்லையா இருந்தா அதை கூட நான் நிறுத்திக்கிறேன். புட்டுக்கு வாடா பைத்தியக்கார பண்ணாட. என்னங்க அநியாயம் இது? காதலுக்கு அடுக்காதுங்க இது. ஹலோ ஹலோ. ஏய், இந்த போன பேசுற. நீங்க ஒருத்தர் எப்படி பாத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உங்க ரெண்டு பேரும் 5 நிமிஷம் சேர்த்து பார்த்தா எனக்கு மெட்ராஸ் செய்வாங்க. லவ் இஸ் பிளைண்ட். ஓகே, அதுக்காக இந்த அளவுக்காடா? இந்த அளவுக்கா விட்டுறா. அது அவங்க பிரச்சனை, நமக்கு எதுக்கு? பாவண்டா பொண்ணு. சிஸ்டர்,
உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். முதல்ல இவன் டேய் ஏய் ராத்திரில என்னடா கூலிங் கிளாஸ் கைட் கைட் முதல்ல இவனை கைட்டி விட்டுருமா. ஒரு ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நல்ல பையனை நானே தேடி கொடுக்குறேன். ஓகேவா? போன் நம்பர் கொடுமா. வா டாலிங், இங்க இருந்தா நம்மள பிரிச்சிடுவாங்க போல இருக்கு. ஏய் மச்சான் மச்சான் வா, வா, வா. கையறா வா. கையறா அங்க போட்டுண்டா நாம ஹாப்பியா தானே அடிக்கலாம் வா வா. தப்புடா. டேய் அவங்கள பத்தி நமக்கு எதுக்குடா, அந்த மிச்சத்தை கூடி வீட்டுக்கு கிளம்பலாம். ம்? இப்பதானடா ஃப்ரெண்ட்ஷிப்பை கடலோட கம்பேர் பண்ண, அதுக்குள்ள கடலை தூக்கி போடுற. சரி எவ்வளவு வாங்கிட்டு வரட்டும்? ஒரு குவார்டர் வாங்கிட்டு வர. டேய் உனக்கு ஃபுல்லா ஏறிச்சு, எங்கேயும் போவாத, இங்கே உட்காரு, நான் வந்துடுறேன். உனக்கு எதுக்கு? புதுசா இருக்க பேரு உனக்கு எதுக்கு? ரொம்ப பேசினா இங்கேயே இறக்கி விட்டுருவேன். இறக்கி ஒரு ஐடியா இருந்திருந்தா வண்டியில ஏத்திருக்கவே மாட்டேன். இப்போ உனக்கு அந்த சான்ஸ் இல்ல. என்ன? சாரிம்மா, இது என் மைண்ட் வாய்ஸ். நீ என்னை காப்பாத்திட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் செம்ம சுமர் தெரியுமா? விழுந்திருந்தா ஸ்விம்மிங்ல சரக்குன்னு வந்து சரக்கு அடிச்சிருப்பேன். இறங்கு. What happened? உனக்கு ஸ்விம்மிங் வரும்னா ரன்னிங்கும் வரும்ல. இங்க இருந்து வீடு வரைக்கும் ரன்னிங்லே போ. Hey, 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 டேய் ஹரி, மச்சான் யாரா அந்த பொண்ணு? உனக்கு எதுக்கு? டேய் ஃப்ரெண்ட்ரா, எனக்கு கூட சொல்ல மாட்டியா? பேரை கேட்டா அப்படித்தான்டா சொன்னா. அப்படியா? எப்படி இருந்தா? நம்ம ஏஜுக்கு ஆவரேஜா இருந்தாலும் ஏஞ்சல்னு ஃபீல் பண்ணுவோம். இவன் ஏஞ்சல் மாதிரியே இருக்கா. எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல. அப்புறம் என்ன, வா ஃபாலோ பண்ணலாம். சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னால ஒரு பேச்சு, அடிச்ச அப்புறம் ஒரு பேச்செல்லாம் இல்ல. என் லைஃப்ல இனி லவ்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்ல. கடவுள்னு ஒருத்தன் இருந்தா மறுபடியும் அந்த பொண்ணு என் கண்ணுல படக்கூடாது. யாருப்பா பண்ணி? ஒண்ணுதான் கேக்குறோம். யாருமா நீ? என்ன வேணும்? சொல்லுமா. யாருடா நீ? சொல்லுமா. சொல்லுமா. யாருமா நீ? ஒண்ணுதான் சொல்லு. கேக்குறோம். என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ யார் கூடமா வந்த? சொல்லுமா, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சொல்லு, இந்த பொண்ணு யார் வேணும் உனக்கு? உன் பேர் என்ன? அவன் யாரு? யோ. சொல்லுமா. யோ, சின்ன குழந்தை டென்ஷன் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா தம்பி. ஆமா. உட்கார். உன் பேர் என்ன? ஆர்த்தி. பூஜா. ஹாய் பூஜா, என்னாச்சு? உன் ஃப்ரெண்டுக்கு ஜுரம் வந்துருச்சா? உன் வீடு எங்க? எங்க படிக்கிற? ரெயின்போ. டேய், சொல்றேன். காந்திநகர் ஏரியால ரெயின்போங்கிற பேர்ல டிஃபரெண்ட் ஸ்கூல் ஏதாவது இருக்கான்னு சார்? ஓகே. எங்க உன் பல்ல காணோம்? சார் ஹரிங்கிறது நீங்க தானா? பூஜா கூட்டிட்டு போக வந்திருக்கோம். என்னங்க இது? இவங்க அம்மா அப்பாவை விட உங்ககிட்ட தான் அதிக நேரம் இருக்காங்க. அவங்கள விட உங்களுக்கு தானங்க பொறுப்பு அதிகமா இருக்கணும். சாரிங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம்.
So sweet. Madam, are you from Kathy Ad Agency? Yeah. Sir is calling you. Thank you. ஹலோ. இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க எல்லாரும் மினிஸ்டர் வீட்ல இருந்து கிளம்புறோம். ஒன்னும் பரவாயில்ல மாப்ள, மெதுவா வாங்க. ஏற்பாடெல்லாம் ஓகே தானே? மைண்ட் ப்ளோயிங். ஓகே. ஏய், என்ன நடு ரோட்ல வண்டி நிறுத்திக்கிட்டு விளையாட்டா இருக்கா? கிளம்புங்க முதல்ல. ஏரியாக்கு புதுசா இங்க இருக்கிற எல்லாரும் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த விஷயம் புரியல உனக்கு? வரப்போறது மினிஸ்டர், கூட்டிட்டு வர்றது என் மாப்பிள. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணா சில தரப்பு விழா முடிஞ்சிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னா ஒரு வேலை செய்வோம். நீயே கேட்டுப்பாரு, உனக்காக இங்க இருக்கிறவங்கள ஒருத்தனை, எவனாவது ஒருத்தனை ஹார்ன் அடிக்க சொல்லு. வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிடுறோம். அடிக்க சொல்லுங்க சார். அடிக்க சொல்லுவேன். டிராபிக்க பிளாக் பண்ணி நடு ரோட்ல என்னடா பேச்சு பண்ணாட. ஏட்ரா பாலுப்பா. பொல்யூஷனுக்காக கட்டிட்டு வந்துட்டா. உன் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு நான் பரம்பரை பகையா மூஞ்ச மறைச்சிட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி ஒண்ணு தெரியாது. ஹலோ ஹலோ, யார் நீங்க? என்ன உங்க இஷ்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? வெளியில போங்க, அவுட். Next month, Shailu is going to direct an ad. Wow, congrats. Thank you, Kirti.
ஆல் தி பெஸ்ட் ஷைலு. ஆல் தி பெஸ்ட் so much. ஏய் who are you? என்ன நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட மேனஸ் இல்லாம? Do you think this is a fish market? Security. இங்க கீர்த்தி யாரு? நான்தான். உன் லவர். அவன் பேர் என்னடா? அருண். அவனுக்கு வேற பொண்ணோட கல்யாணம். அவங்க அப்பா கல்யாண வேலையில இருக்கான். உங்க அப்பா என் கிட்ட இருக்கான். அவனுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அவங்க அப்பான்னா பயம் அதிகம். பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாம சைலண்டா இருந்தா உங்க அப்பா சேஃபா வீட்டுக்கு வருவாரு. இல்ல மீடியா போலீஸ்னு போனா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு முடிவு பண்ணாலும் கண்ணில் படுறான்னா ஏதோ ஒன்று இருக்குல்ல. கொஞ்சம் பழகினா தானே தெரியும் லவ் யூ சொல்றாளா சாரி சொல்றாளான்னு. மறுபடியும் பார்க்க முடியுமோ இல்லையோ. ஹலோ ஹலோ, யாருங்க? உனக்கு எதுக்கு? அதான் அன்னைக்கு பைக்ல நேத்துக்கு ரோட்ல உங்களை ஒரு வாட்டி மீட் பண்ணலாமா? கீர்த்தி, என்னடி இது? என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் இங்க இருந்து போ. எனக்கு யாரோட சிம்பத்தியும் தேவையில்லை. I just want to be alone. Don't cry. தருண் இல்லாத லைஃப் எனக்கு தேவையே இல்ல. I'm not நான் interested. சொல்றத கேளு. என்ன தனியா விடுன்னு சொல்றேன்ல. கீர்த்தி. Please, I'm feeling low. ஐ ஃபீலிங் பெட்டர்? என்ன என் லைஃப்ல எல்லாரும் ரவுடிங்களாவே வராங்க. பட்ட பகல பீர் அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தா வந்து உன் கழுத்துல தாலி கட்டிடுவானா? ஏதாவது ட்ரை பண்ணோம்ல. என்ன பண்ண முடியும்? பொண்ணுங்களா போயிட்டோம். ஜென்யூனா லவ் பண்றது தவிர எங்களுக்கு வேற என்ன தெரியும்? சரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? யாரு என்னன்னு தெரியாம எப்படி நம்புறது? ரைட்டுங்க, நான் கிளம்புறேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்த்தா நம்பலான்னு தோணுது. கவலைப்படாத, உன் மேரேஜ் நான் நடத்தி வைக்கிறேன். சரி? Thank you so much. ஐயோ, பேர் கூட தெரியாது. உங்களை ஹக் பண்ணிட்டேனே. ஹரி. Thank you so much, ஹரி. யார் அவன்? எங்க ஏரியா தான் மச்சான். சிட்டில அடிதடிக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். பேரு மகரிஷி. மகரிஷியா? தெலுங்கு படம் மாதிரி இருக்கு. நம்ம ஆளு சின்ன வயசுல லவ்ல விழுந்துட்டாரு. அப்ப ரிலீஸ் ஆன மகரிஷின்ற தெலுங்கு படத்துல ஹீரோயின் பேரும் இவர் லவ் பண்ண பொண்ணு பேரும் சுச்சித்ராங்கிறதுனால ரெண்டையும் செமையா கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி 4 வருஷம் திருநாயா சுத்தினாரு. கடைசியில அந்த பொண்ணு இவரை கை கழுவிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இருந்து ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா போதும் அந்த மகரிஷி படத்தை போட்டு இவர் செம்மையா ஃபீல் பண்ணுவார். இதாண்டா அவரு கதை. அவர் ஹேண்டில் பண்றது கஷ்டம். ஃப்ரீயா விடு. நல்லா ஸ்பைசியா இருக்கணும். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமா போடுங்க. பாருங்க. మహర్షి, నేను వచ్చేసాను. నీ ప్రేమను అర్థం చేసుకుని సుచిత్రగా వచ్చేసాను. ஹலோ. ஹலோ. ஹலோ, யார்? ஆமா, என் பேர் என்ன? சுசித்ரா. ஏய், பேர் சொல்லியா? சுசித்ரா. எந்த சுசித்ரா? ஓ, சுசித்ரா தான். லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 சுசித்ரா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கு.
சாரி மகரிஷி, உன் லவ் நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் பசங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. மறுபடியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நாம தான் சேர முடியாம போயிட்டோம். நம்ம லவ்வோட வேல்யூ தெரிஞ்சும் கூட நீ என் பொண்ணு கீர்த்தியோட கல்யாணத்துக்கு தடையா வந்து நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகரிஷி. கீர்த்தி ஓ பொண்ணா? ஆமா, எனக்கு தெரியாதுடா. நீ கவலைப்படாத, நம்ம கீர்த்தி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். தேங்க்ஸ். சுசித்ரா, ஐ லவ். Thank you so much, Hari. இட்ஸ் ஓகே. மகிழ்ச்சியில கூட எமோஷனல் லவ் ஆங்கிள் இருந்ததுனால கீர்த்தியோட அப்பாவை சேஃபா அனுப்பி வச்சிட்டான். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ஹரி, ஹாப்பி மேரிட் லைஃப் கீர்த்தி. தேங்க்ஸ் டா. கல்யாணம் ஆயிடுச்சுல? நான் போன்ல சொன்னது இவரை பத்தி தான் சீனிவாசன் சார். சாரோட பேரு பாபு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாம எப்படி இருக்க முடியும்? நம்ம ஜில்லால மாப்பிள்ளை பத்தி தெரியாதவங்க யார் இருக்காங்க சொல்லு. டைரக்டா நான் மேட்ருக்கு வந்துடுறேன் பிரதர். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எல்லாம் நடக்கிறது தான். ஒரு பெரிய கம்பெனி டெல்லிக்காரங்க 400 ஏக்கரால மலைக்கு மேல ரெசார்ட் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சா நடந்துருமா? அதனாலதான் மாப்பிள்ளை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. 30-40 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்ததை வாங்கிட்டாங்க. உங்களுக்கு கூட இருக்குதுல்ல அங்க ஒரு நிலம், எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க கையெழுத்து போட வேண்டிய பேப்பர் இது. அதுக்கு எங்க மாப்பிள்ளை நிர்ணயம் பண்ணி இருக்கிற ரேட் இது. சைன் பண்ணிட்டா ஆஸ் இட் இஸ் உங்க லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகும். முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற வழியில டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னதுனால என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன். விஷயம் ஏதானு போன்லயே சொல்லிருந்தா முடியாதுன்னு அப்பவே சொல்லிருப்பேன்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வேலை விஷயமா இல்ல, அறிமுகப்படுத்த கூட இனிமே என்ன கூட்டிட்டு வந்துடாத. ఒక్కో జాతికి ఒక్కో లక్షణం, ఒక్కో రకానికి ఒక్కో అలవాటు. இந்த டிராபிக். அண்ணா, பொண்ணை பார்த்துட்டு போலாமா? வேண்டாம், அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம். வண்டி எடு. ஹோய், நீ வரலையா? நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே. ஹலோ ஹலோ, எங்க இருக்க ஷேலு? ஆஃபீஸ்ல. ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ். ஓ அப்படின்னா சரி, நாளைக்கு கால் பண்றேன்.
ஷூட்காக நாளைக்கு கோவா போற ஹரி. ஓ எத்தனை நாள்? 5 days. ஆமா எத்தனை நாளுன்னு? 5 days. கார் யாருது? அக்காது. அண்ணா கார் எடுத்துட்டு போனியா? இல்லையா? அப்ப கார் கீயே காணோம். அங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடு. டேய் நான் தேடிட்டேன். ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, ப்ளீஸ் சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போ. பஸ்லயா? அண்ணா அக்கான்னு ஆனா அண்ணான்னு. 2 பேரும் ட்வின்ஸ். யார் முதல்ல பிறந்தன்னு தெரியாது. சோ அவ ஏஜை குறைச்சிக்கிறதுக்கு என்ன அண்ணான்னு கூப்பிடுவா, அவளை கலாய்க்கிறதுக்கு நான் அக்கான்னு கூப்பிடுவேன். இந்தா தேங்க்ஸ். ரீச் ஆன உடனே ஃபோன் பண்ணு, மறந்துடாத. ஷூர். குட் லக் ஃபார் யூ. தேங்க் யூ. டேக் கேர். பை. ஹரி, இன்னொரு 4 நாளைக்கு உங்க அக்காவை ஆபீஸ்க்கு பஸ்ல போக சொல்றியா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். முதல்லயே சொன்னா எங்க வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆடுவியோன்னு சொல்லல. நீ என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கு. முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்க வாங்கிக்கலாம். இப்படியே ஃபிளைட்ல பரவாயில்லவா? Ready? Take. Come. பரவாயில்ல, கேரி ஆன். Camera. நான் ஷூட் பண்ண ஆட்ல இருந்த மாதிரியே சின்ன வயசுல எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருந்தான். பேர் கூட தெரியாது. என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி விஷ் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் நான் சிரிச்சது அவனால தான். மறுபடியும் இப்போ உன்னால. பேசிக்கலி நான் எக்ஸ்பிரசிவ் இல்ல ஹரி. சின்ன வயசுல இருந்து வீட்டு சிச்சுவேஷனாலேயோ இல்ல தனியா இருக்கிறது பழகி போனதுனாலயோ தெரியல, எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவேனே தவிர எதையும் வெளியே சொல்லி பழக்கம் இல்லை எனக்கு. மனசுல இருக்கிறத யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா இதை இவங்க கிட்ட சொல்லலான்னு மனசுக்கு தோணணும்ல. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஹரி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் இன்டு மை லைஃப். ஹரி, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. தேங்க்யூ. கம். ஃபர்ஸ்ட் டைம் ஷைலு எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தேன். 10 வருஷமா நான் அதே வீட்டில் இருந்தாலும் என்னமோ தெரியல, அன்னைக்கு எனக்கு அது புதுசா தெரிஞ்சது. என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ? காஃபி. ஓகே.
ஷைலு டேய் ஹரி எப்பட வந்த நேத்தே வந்துட்டான்டி பீரோக்குள்ள ஒளிஞ்சிருந்தான். ஐயே மா ஷைலு ஹாய் அங்கிள். ஹாய் ஹாய். ஹரி உன்னை பத்தி சொல்லிருக்காமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஷைலு எனக்கு மட்டும் இல்ல எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறமா லேட் பண்ணாம சின்ன வயசுல சொல்ல முடியாம போன விஷயத்த இப்ப சொல்லணும்னு முடிவு பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஷைலு உடனே கிளம்பி ஊருக்கு வரியா? அப்பா வர சொல்றாரு. சரி, கிளம்பி வரேன். ஹரி, நான் கிளம்பணும், கொஞ்சம் அர்ஜென்ட். ட்ராப் பண்றேன். பரவாயில்ல ஹரி, நான் போய்க்கிறேன். பாய் ஆண்டி. போயிட்டு வரேன் அங்கிள். பாய்மா. பாய் ஹரி. பாய். 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 நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நம்பர் The number you're trying to reach is Hi Hari. ஹே கித்தி ஹாய். 2 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஷைலு ஃபோன் எடுக்கவே இல்ல. அவ ஆபீஸ்ல இருக்காளா? இல்ல வரலையே. ஓகே, ஒருவேளை உன்னை காண்டாக்ட் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ண சொல்றியா? யா ஷூர் சொல்றேன். யா தேங்க்ஸ். Bye. பை. திடீர்னு என்னாச்சோ தெரியல, ஷைலுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை வரல. 4 நாள் 4 மாசம் மாதிரி தெரிஞ்சது. லைஃப்ல கூட ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஷைலுவை மறுபடியும் எப்ப பாப்பனா அது வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ப்ளே பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. லைஃப்ல எல்லாத்த விட ஈஸி காதல்ல விழறது. ஆனா எல்லாத்த விட கஷ்டம் அந்த காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்றது. 10ஆவதுல இருந்து டிகிரி வரைக்கும் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் ஒரே நேரத்துல எழுத போற மாதிரி இருந்தது. ஆனா இதுல நம்பிக்கை என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே லவ் தான். இது வரைக்கும் நடந்ததை கேட்டீங்க, இதுக்கப்புறம் நடக்க போறது உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவன் வர நேரம் ஆயிடுச்சு. ஏய், என்னையே கோமாளி ஆக்கிட்டல. ஃபைட்டா பின்ன என்ன சாங்கா? மூடுல போய. மூடு எதுக்குடா? நான் என்ன உன் கூட ரொமான்ஸ் பண்ணவா வந்திருக்கேன்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நானே ஷைலுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஷைலு யாரு? உனக்கு சுசித்ரா எப்படியோ எனக்கு ஷைலு அப்படி. How are you? அம்மா என்னாச்சு உனக்கு? ஒரு வாரமா ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை வரல. கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஓ ஓகே. என்ன உடனே வர சொன்ன? லஞ்ச் ஆச்சா? ஹரி, என்னன்னு சொல்லு. நீ வரதுக்கு முன்னாடி என்னென்னமோ யோசிச்சேன் ஷைலு. ஆனா நீ எதிரில் வந்து நின்னதும் எப்படி சொல்றதுன்னு, இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து எல்லா பொண்ணுங்கிட்டயும் ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு இருக்குங்கிற தைரியத்துல பார்த்த உடனே ப்ரொபோஸ் பண்ணுவேன், ரிஜெக்ட் பண்ணா இன்னொருத்திக்கு அப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வேண்டான்னு சொன்னா என்ன ஒன்று பயந்து சொல்லாம இருந்தது உன்கிட்ட மட்டும்தான். பழைய பொருட்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்களே, அவங்க பேர் என்ன? நம்ம காயலாங்கடக்காரங்க. கேட்டனா? ஆர்கியாலஜிஸ்ட். நமக்கு எவ்வளவு வயசானாலும் உன் மேல இருக்கிற காதல்ல ஒண்ண நான் ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி பார்த்து பேசலும். மைண்ட் என்னமோ சிட்டி பஸ் மாதிரி ஆயிடுச்சு சேலும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திட்டு நைட்டு டிப்போக்கு வர மாதிரி எதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலும் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்புறம்
அப்புறம் நினைப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்துடுது. உன்னை பத்தின யோசனையை தவிர மைண்ட் வேற எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. என்னவோ தெரியல, நம்ம மீட் பண்ணும்போது நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம மறுபடியும் மீட் பண்ற வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ பக்கத்துல இருக்கும்போது பாப்பிய இந்த பார்வை எப்போ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுது. லவ் யூ ஷைலு. என்ன ஹரி இது? எல்லார் மாதிரியும் நீயும் க்ளோஸா பழகுனா உடனே லவ்வா? உன்கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கு, ஆனா நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுங்கிற ஃபீலிங் எனக்கு இல்ல. ஷைலு, நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி போய் சொல்ற? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு. இப்ப நீ சொன்னதுதான் ப்ராப்ளம் ஹரி. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னதுனால வந்தேன். இதுக்கு தான் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்ப என்ன பார்த்து சிரிச்சது, என்கிட்ட பேசினது, க்ளோஸா பழகுனது, இதெல்லாம் என்னது? உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படின்னா சொன்னாலும் உனக்கு புரியாது, விடு. எனக்கு புரியுதா இல்லையான்னு சொன்னா தானே தெரியும். பரவாயில்ல சொல்லு. ஐ லவ் யூ, பட் ஐம் நாட் இன் லவ் வித் யூ. சொன்னல உனக்கு புரியாதுன்னு. ஜெய், நாங்க பேசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. போயிட்டு அப்புறம் வாங்க. நாங்க வந்தது உனக்காக இல்ல, இந்த பொண்ணுக்காக. இந்த பொண்ணுக்காகவா? எதுக்கு? சொன்னா உனக்கு புரியாது, ஒதுங்க. இவளும் புரியாதுங்கிற, நீயும் புரியாதுங்கிற. என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? இப்ப சொல்லு, புரியல எனக்கு. அண்ணன் அமுச்சு விட்டாரு, அந்த பொண்ணு தூக்கிட்டு வர சொல்லு. அவங்க அப்பனுக்கும் எங்க அண்ணனுக்கு இது பிரச்சனை. என்ன சொல்லிருக்கல? யாரவங்க? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஹரி, இனஃப். எப்போ உனக்கு என் மேல இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தெரிஞ்சதோ, இனிமே நம்ம பாக்குறதும் பேசுறதும் சரியில்லை. பாய். எனக்கு தெரியாம நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேனா சாரி ஹரி. நான் வேண்டாம்னு நினைச்சாலும் மறுபடியும் ஷைலுவை சந்திச்சதுனால உலகத்துல கடவுள் இல்ல, காதல் இருக்குன்னு நினைச்சேன். இப்ப அவ விட்டுட்டு போகும்போது தான் புரியுது, கடவுள் இருக்காரு, உலகத்துல காதல் தான் இல்லை. எல்லாரும் உங்க சுவாசத்து மேல கவனத்தை செலுத்துங்க. சாரி. சாரிங்க. இங்க கொஞ்சம் வாப்பா. உட்காரு. என்ன ஆச்சுப்பா? சுவாசம் மேல இல்ல சுவாமி, சாதா தோசை மேல கூட கவனம் இருக்க மாட்டேங்குது. ஒருத்தியா வந்தா சேனையும் இல்ல, யுத்தமும் நடக்கல, கையில வெப்பன் கூட இல்ல சுவாமி. சந்தோஷம் மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா. இந்த மாதிரி சமயத்துல மெடிடேஷன் பண்ணாதான் தம்பி மனசுக்கு சாந்தி கிடைக்கும். மனசு அவகிட்ட விட்டுட்டு சாந்தியை வச்சு நான் என்ன பண்றது சுவாமி? நீ என்னங்க? ஷைலு உன்கிட்ட சாரி சொல்லிட்டு போறதுல இருந்து என்னால தூங்க முடியல குரு. என் அளவுக்கு என்ன விட நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? மனசு பாரமா இருக்கு குரு. இந்த உலகத்துல
நமக்கே தெரியாம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயங்கள் ரெண்டே ரெண்டு. ஆக்சிடென்ட், லவ். ஆக்சிடென்டா இருந்தா உன்னை அங்கேயே போய் சேர்ந்துருவோம், இல்ல தப்பிச்சிருவோம். லவ்ல மாட்டினா போய் சேர்ற வரைக்கும் தப்பிக்க முடியாது குரு. என் உஷாக்காக நெஞ்சில கோயில் கட்டியிருந்த குரு, ஆனாலும் விட்டு போயிட்டான். இந்த காலத்துல பொண்ணுங்க கோயிலுக்கு எங்க வராளுங்க? அதுக்கு பதிலா பப்போ பீச்சஸ் கட்டினா வீக்கெண்ட்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாளுங்க. பிரதர், நீங்களா வாசிக்கிறத கேட்டு சின்ன வயசுல டெம்ட் ஆகி 4 தடவை வாங்கியிருக்கேன். நான் வாசிச்சா எப்படி இருக்குன்னு தெரியும், நீயே வாசி. என்ன சார் தாடி வளர்த்துருக்கீங்க? லவ்ல ஃபெயில் ஆனா தாடி வளர்க்காம ஜிம்முக்கு போய் பாடியா வளர்ப்பாங்க. வாசியா? சடனா நேத்து பார்த்து வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். ஏன் ஏன் அப்படி? ஒரு நாள் வந்து அம்மா கால் பண்ணிருக்காங்க, ஊருக்கு போகணும்னு சொன்னான். அவங்களுக்கு தாத்தா அத்தெல்லாம் இருக்காங்கன்னு அது வரைக்கும் ஷைலுக்கும் அசோக்கும் தெரியாது. மாமாக்கு இப்ப எப்படி இருக்கண்ணே? மைல்ட் அட்டாக், அவ்வளவுதான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அத்தம்மா, என்னண்ணா இது? நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட 25 வருஷத்துக்கு அப்புறமா என்னையும் அறிமுகப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு நாங்களும், நாங்க வந்தா யோசிக்கலான்னு நீங்களும் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டோம். போதும்னா ஷைலுவ எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கிறியா? என் மக மாதிரி பாத்துக்கிறேன். அவ வீட்டுக்கு அவளை அனுப்ப சொல்லி கேட்கணுமா அண்ணே? ஷைலு பிறந்தப்ப பிரிஞ்ச நாம எல்லாரும் இப்படி இவ கல்யாணத்தினால ஒண்ணு சேருவோன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஷைலுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே நாளைக்கு அவனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷனா இருக்கான். ஷைலுவாது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஹரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கானு. அசோக் கூட என்ன கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றான். அப்ப நானும் போயிடவா? அப்பா வீட்லயாவது சொல்லிருக்கலாம்ல, அப்பா எனக்கு ஹரிய ரொம்ப பிடிக்கும், அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சொல்ல முடியலன்றதானே அவங்க ப்ராப்ளம். டயலாக்லாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா போல இருக்குப்பா. நாங்க எது கேட்டாலும் நீங்க வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்பா. ஆனா அவங்க வீட்ல அப்படி இல்லப்பா. சின்ன வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவனை. இது வேணும்னு கேக்குறதுக்கோ எனக்கு வேணான்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு தெரியாதுப்பா. உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்ட் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க் பில் பேசுவாங்க, பட் ஜிம்ல மட்டும் நம்மளே ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளே பே பண்ணிட்டு இருக்கோம். சாரி. என் அக்கா உன்னை பத்தி சொன்னா. அக்கா அண்ணன் சொன்னா? இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உன் லவ் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? இது வரைக்கும் என் அக்கா என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அசோக் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுன்னு சொன்னா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்க மேரேஜ் நடக்கிறது கன்ஃபார்ம்.
நினைச்சது நினைச்சபடி நடக்கணும்னா உங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி எனக்கு தெரியணும். அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் இருக்கேன்ல. சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும், பட்டே கிளப்பிடுவேன். சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு எங்க ஃபேமிலி எல்லாரும் திருத்தணிக்கு போறோம். காலையில ட்ரெயினுக்கு நீங்களும் வரீங்களா ப்ளீஸ்? நான் எனக்காக. நீங்க வரலன்னா நானும் போக மாட்டேன். அம்மா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. ஹலோ ஆண்டி. அப்பா. ஹலோ அக்கா. ஹலோ. ஹரி என் தங்கச்சி. ஓ ஹாய். அம்மா, இவன் இல்லாம நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ஷைலு கல்யாணம் இல்லையா, அதான் முன்னாடியே வடான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி வாங்க. ஆ. வாப்பா. நம்ம கையிலும் புக் இருந்திருந்தா பார்க்க அப்படியே லைப்ரரி மாதிரி இருந்திருக்கும் ஆண்டி. ஐயோ, அப்பா ஃபோன் பண்றாரு, சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜ் இல்லையா? நான் சார்ஜ் போறேன் ஹரி. ஷைலு ஃபோனும் மெசேஜ் பண்ணாங்க. ஷைலு குரு, ஷைலு கிட்ட இருந்து போனும் மெசேஜும் வந்துச்சா? சொல்லு குரு, டென்ஷனா இருக்கு. ஹலோ. ஹலோ, யாரு? நான் ஷைலுவோட பிரதர். ஷைலு ஃபோனோ மெசேஜோ பண்ணாளா? ஷைலு உனக்கு முன்னாடி தெரியுமா? நீங்க வந்தது உன் அக்காக்காக இல்லையா? உன் தங்கச்சிக்காக. இந்த விஷயத்த முன்னாடியே நீ ஏன் சொல்ல? சொல்லிருந்தா உன் சொந்த காசுல டிக்கெட் எடுத்து என் பேக் சுமந்து உங்க வீட்ல என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பியா? உனக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? தப்புன்னா அப்பிடுவேன். உன் தங்கச்சி என்ன கட்டி விட்டோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பைத்தியக்கார மாதிரி தெரியணும். ஏன் அக்கா உன்னை லவ் பண்ணான்னு தெரிஞ்சோன்னு ரயில் ஏறி வந்து உங்க வீட்டுல சம்மந்தம் வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உன் சிஸ்டர் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாதான் என் சிஸ்டர் உனக்கு செட்டா. சி, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? டைரக்ட்லி ஐ வில் டாக் டு யுவர் ஃபாதர். பாரு, நீ கேட்டவன ஒத்துக்கிறதுக்கு எங்க அப்பா குட் ஃபாதர் இல்ல, வெரி பேட் ஃபாதர். எங்க அப்பாவுக்கு இருக்கிற கேஸ்ட் ஃபீலிங் இந்த உலகத்துல யாருக்கும் இல்ல. அவளை ஏன் ஹேர் கட் பண்றவங்க கூட எங்க காஸ்டா தான் இருக்கணும்னு எங்கெல்லாம் தேனார் தெரியுமா? கடைசியில முன்னால ஓகே, பின்னால யார் கட் பண்ணி விடுவாங்க? மேரேஜுக்கு முன்னாடி? இப்போ உன் ப்ராப்ளம் எங்க அப்பா முடிய உன் மேரேஜா? என் மேரேஜ் தான். அது நடக்கணும்னா ஷைலுவும் நானும் ஒண்ணு சேரணும். ஷைலு உன்னை லவ் பண்றாளா? அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா? நீ எங்க வீட்டுல யாருக்கும் சொல்லாம எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அவ உங்க வீட்டுல சொல்ல முடியாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்ணலான் இருக்க? யார்கிட்டயும் சொல்ல மாட்டல. பர்ஃபெக்ட் பிளான் எதுவும் இல்ல மச்சான். போற போக்குல ஏதாவது பண்ணுவான். வா. என்ன மச்சான், செயினா டால் அடிக்குது? எங்க அக்காவுக்கா? ஷர்ட் அதிருது. காலையில இருந்து இதே தான் போட்டிருக்கேன். என்ன வேணும்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பர்த்டே இல்லையா? அதுக்கு உன் பேர்ல பேனர் வைக்கணுமா? ஃப்ரஸ்ட்ரேஷன்ல செம ஜோக் அடிக்கிற மச்சான். அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கோயில் வாசல்ல கீச்சன் வித்துட்டு இருப்பாங்க, அதை வாங்கி கொடுத்துரு. நீ மட்டும் எங்க அக்காவுக்கு டைமண்ட் செயின் கொடுப்ப, நான் உன் தங்கச்சிக்கு கீ செயின் கொடுக்கணுமா? இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நீ அக்காக்கு கொடுக்கறதுக்காக வாங்கின டைமண்ட் செயினை நான் உன் தங்கச்சி கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அவளுக்கு என்ன பிடிக்காதனால அவ என்கிட்ட திருப்பி கொடுத்துருவா, நான் அதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். அதை கொண்டு போய் எங்க அக்கா கொடுத்துரு. மராத்தி படத்தை போஜ்புரி சப்டைட்டிலோட பாக்குற மாதிரி இருக்கு.
சுத்தமா ஒண்ணும் புரியல. இப்போ நீ அக்கா கொடுக்கறதுக்காக வாங்கின டைமண்ட் செயினை உன் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு வச்சுக்கோ. உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்காதனால அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துருவா, நான் அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீ கொண்டு போய் எங்க அக்கா கொடுத்துரு. ஓகே? புரியலன்னு சொன்னா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. அத புரியுற மாதிரி சொல்லணும். இது வேலைக்கு ஆகாது. ஒரு 10 நிமிஷம் இந்த செயின் உண்டுதுன்னு நினைச்சு என்கிட்ட கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற மச்சான்? நான் உன் தங்கச்சி கட்டினேன்னு வச்சுக்கோ, உனக்கு டவுரி பிரச்சனையே கிடையாது. நீ அக்காவை கட்டினு வச்சுக்கோ, உனக்கு அதோட கஷ்டமே கிடையாது. யூ சோ லக்கி, யூ நோ. சரிங்க, இரு நானே தரேன். OneTamilMV.me. நம்பலாம்ல? ஓ மேல சத்தியம். கொடு. உங்க அக்காவுக்காக நான் உயிரோட இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. கியூட் பாய். நம்ம வளர வளர நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க மாறலாம், நிலைமை மாறலாம், உலகம் மாறலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் மாறாது ஷேலு. உன்னை பாக்குற ஒவ்வொரு தடவையும் உன்னை புதுசா லவ் பண்றது. அது நெட்ல லவ் கோட்ஸ்க்காக சர்ச் பண்ணும்போது இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்னு தோணுச்சு. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஹாப்பி பர்த்டே ஷைலு. வாங்கிக்கூடாது, வாங்கிக்கூடாது. தேங்க்யூ. ஹே மார்னிங். பாட்டி நான் இருக்கல, நீங்க கொடுங்க. தேங்க்யூ. என்ன டீ காணிக்கெல்லாம் பலமா இருக்கு? ஷைலுவோட கல்யாண பத்திரிக்கை, முதல் பத்திரிக்கை சாமிக்கு வைக்கணும்ல. கடவுள் இருக்கா? தரிசனம் நல்லபடியா நடந்தது இல்ல? வணக்கம் சீனிவாசன் சார். வருஷம் நீங்க மட்டும் தான் கோவிலுக்கு வருவீங்க. இந்த வருஷம் என்ன விசேஷம்? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னது வருஷம் வராரா? ஆமா தம்பி, இவர் பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ணி கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாரு. நான் வரேன் சீனிவாசன் சார். இது கூட போனாரு. பெயர் கிருஷ்ணா, வயது 4. அவரது குடும்பத்தார் எங்கிருந்தாலும் சரி உடனடியாக கோயில் அலுவலகத்திற்கு வந்து குழந்தையை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெயர் சீனிவாசன், வயது 54. காணாமல் போன நீங்கள் எங்கிருந்தாலும் சரி கோயில் அலுவலகத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாமா? இது வந்துட்டாரே. பெயர் லட்சுமி, வயது 24. எங்கிருந்தாலும் சரி கோயில் அலுவலகத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கம்பெனிக்காரங்க போன் பண்ணி உயிர் எடுக்கிறானுங்க. இந்த மாச கடைசிக்குள்ள வேலையை முடிக்கலன்னா வாங்கின பணம் மொத்தத்தை திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா விட்டுறலாமா? ஒருத்தனுக்காக 10 கோடியை விடுறதா? இது வேலைக்காகாது. ஏதாவது பண்ணணும்.
அம்மா ஒண்ணு சொல்லட்டுங்களா? மாப்பிள்ள கியூட்டா இருக்காருங்க. அந்த பையன் மாப்பிள்ள இல்லடி, நம்ம அசோக்கோட ஃப்ரெண்டு. அப்ப என்ன கட்டிக்கு வரா, நான் போய் கேக்கட்டுங்களா? ஏய், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத, போய் வேலைய பாரு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா மண்டபத்துக்கு தான் ஓனர் கொஞ்சம் அதிகமா வாடகை கேக்குறாரு சார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நினைச்சது நினைச்சபடி நடந்தாகணும். அதுக்கு என்ன செலவானாலும் அதை நாங்க ஓகே சார். பாத்துக்கிறோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கிளாரிட்டி வந்துருச்சு வந்துருச்சா? சார். போயிட்டு வரட்டுமா சார்? சந்தோஷம். ம். மாமா பிரம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த மாதிரி இருக்க. நான் உனக்கு மாமாவாடா? சூப்பர். இங்க ஷைலோட வீடுங்க. ஓ, சீனிவாசன் சார் வீடா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல போ. தேங்க்யூ தேங்க்யூ மாமா. வாங்க மாமா, வாங்க. நல்லா இருக்கீங்கல்ல? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஃப்ரெண்டுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ யாருன்னு எப்போ வீட்டுல தெரிஞ்சிருமோன்னு எனக்கு தான் டென்ஷன். எப்படி தெரியும் மச்சான்? நானா சொல்ல போறது இல்ல, நீ சொல்ற நிலைமையில இல்ல. உன் தங்கச்சி என்கிட்டயே சொல்ல மாட்டேன், உன் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்ல போறா? சோ தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. ஹாப்பி ஆப்பிள் தின்னு. என்னம்மா, நல்லா இருக்கியா? மாமா, உள்ள போலாம் வாங்க. வணக்கம் அங்கிள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் இருக்கான். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். இந்த கல்யாணத்தை பத்தி ஊரே பேசணும். என்கிட்ட விட்டுருங்க, பட்டைய கிளப்பிடுவோம். கிளப்போம் கிளப்போம், நான் கூட்டு போறேன். அண்ணி, யார் அவரு? நம்ம அசோக்கோட ஃப்ரெண்ட் அண்ணி. மூடிட்டு வாயா. குரு, லூசு, உன்னை யாரையா வர சொன்னது? நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா குரு? நான் இல்லாமே அங்க கல்யாணம் நடக்கும்டா. மேரேஜ் எனக்கும் ஷைலுக்கும் இல்ல, அவளுக்கு அவன் மாவன் பையனுக்கும். ரீசெண்டா தான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான். எங்கிருந்து வரானுங்க குரு? நடுவுல இந்த பொற மாப்பிள்ளைகளும் எல்லாரைகளும். வா போலாம், போய் பேசலாம். என்னென்ன பேசுறது? அங்கிள், நான் ஷைலு லவ் பண்றேன், அவளும் என்ன லவ் பண்றா. ஆனா சொல்றதுக்கு பயப்படுறா. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கா, கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவாங்க. அப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உன் பைக்ல தான் ஊருக்கு போனோம். ப்ராப்ளம் வேற ராஜா. அத சொன்னா புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி உனக்கு இன்னும் வரல. சோ கூல், நான் பாத்துக்கிறேன். ஓகே, வா. அப்ப நான் போறேன். எங்கேயா போவ லூஸ்? என்ன குரு, இருந்தாலும் ப்ராப்ளம், போனாலும் ப்ராப்ளமா? ஏதோ எவரெஸ்ட் ஏற போற மாதிரி பேக தூக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்துட்ட. இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்க, நீ யாருங்கிற டவுட் வரும். உன்னை இழுத்துட்டு வந்ததுக்கு நான் யாருங்கிற டிஸ்கஷன் வரும். என் பிளான் எல்லாம் ஊத்தி முடிக்கும். சோ இங்கேயே இருப்போதும். என்ன யாருன்னு கேட்ட என்ன சொல்றது? நீ எதுவுமே சொல்லாம அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல, இதையே கண்டினியூ பண்ணிக்குவோம். உயிரே போனாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். உன் லவ்வுக்காக என் உயிர் போனா அது என் அதிர்ஷ்டம். ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்தா? ஸ்கெச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் டிசைன்ஸை பத்தி இப்பதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா உளர்ற? என்னாச்சு உனக்கு?
நீ கூப்பிடும் போது தான் ஷைலு எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல பேர் தான் வச்சிருக்காங்கன்னு தோணும். ஹரி ப்ளீஸ், நீ அனாவசியமா உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்காத. இங்கிருந்து போயிடு. நான் யாருன்னே தெரியாதப்போ உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நம்பினேன். ஆனா உன்னை இவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரிஞ்சோம் எக்காரணத்தை கொண்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு புரியலையா ஷைலு? மறுபடியும் சொல்ற ஹரி, நீ பக்கத்துல இருக்கிறது பிடிக்கும். ஆனா நீ என் பக்கத்துல இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்ற ஷைலு ஃபீலிங் please. எனக்கு. பக்கத்துல இருக்கிறது பிடிக்கும்னா நான் இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். ஆக்சுவலி நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு ஆர்கியூ பண்றதுக்கு நான் வரல ஷைலு. உன் சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? இன்னும் 10 நாள்ல எனக்கு கல்யாணம். நாளைக்கு எக்ஸாம்னா நைட்டு படிச்சு பாஸ் பண்றவன்னா இன்னும் 10 நாள் இருக்குல்ல, கன்ஃபார்மா டிஸ்ட்ரிக்ஷன் தான். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எதுக்கு இப்ப தேவையில்லாம? என்னால நீ ஃபீல் ஆகுறது எனக்கு இஷ்டம் இல்ல ஹரி. உன்னால ஏற்படுற எந்த ஃபீலிங் இருந்தாலும் எனக்கு இஷ்டம் ஷைலு. ரீசன் நீயா இருக்கிற வரைக்கும். எல்லாரும் கிளம்பலாமா நீ? நீ என்னடா இன்னும் ரெடியாகாம இருக்க? எங்க ஷாப்பிங்க்கு. என்னது முடிஞ்சது? எப்போ? இப்பதான் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். தாலியாவது மண்டபத்துக்கு வந்து கட்டுவீங்களா இல்ல அதுவும் ஆன்லைன்ல தானா? ஏய் கிளம்பலாமா? என்ன சார் அங்கிள் வரலையா? அங்கிள் ஓனர் கிட்ட போன்ல பேசிட்டாரு. நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சொல்லிட்டாரு. அங்கிள் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. வேணுங்கிறத வாங்கிக்கிறது நல்லா இருக்கும் அங்கிள். ஆனா நீங்க பக்கத்துல இருந்து வாங்கி கொடுத்தா ஷைலுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க செய்யறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வீட்டுக்கு வந்தா பொண்ணுகிட்ட நல்லா இருக்கியாமான்னு கேப்பீங்க, மாப்பிள்ளையே நல்லா பாத்துக்குவீங்க, அவ்வளவுதான். ஷைலுக்கு கடைசியா நீங்க பக்கத்துல இருந்து பண்றது மேரேஜ் ஒண்ணுதான் அங்கிள். கார்ல பிளேஸ் இருக்கு அங்கிள். ஹரி எங்க? இந்த சாரி பாருங்க, நீங்க நல்லா இருக்குல்ல? சார் எல்லா ரகத்திலையும் காட்டுங்க. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் பிரைட் கலரா இருந்தா காட்டுங்க. எங்க ரெட் கலர்ல எதுவும் இல்லையா? இதை பாருங்க மேடம். அது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பெண்கா ஷைலு கலருக்கு இது நல்லா எடுப்பா இருக்குல்ல நீ? அருமையா இருக்கு. உன் செலக்ஷன் சூப்பர் மச்சா. அக்காவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். டக்குன்னு வாங்கிடு. உன் கிரெடிட் கார்டு கொடு. எதுக்கு நேரா கொண்டு போய் என் தங்கச்சிட்டு கொடுக்குவா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்க அக்காக்கு நெயில் பாலிஷ் கூட வாங்க மாட்டேன். நல்லா டெவலப் ஆயிட்டியா? வா. ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. அது இதையும் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கு. இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அண்ணா ஒரு நிமிஷம். ஷைலு உனக்கு இது பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா இருக்குல்ல, இதுல பிடிக்காம போக என்ன இருக்கு? நல்லா இருக்கிறது வேற, பிடிக்கிறது வேறங்க. நல்லா இருந்தா பாத்துட்டு போயிடுவோம். பிடிச்சிருந்தா தான் வேணும்னு தோணும். ஷைலு பிடிச்சிருக்கா? ஒரு வார்த்தை சொல்லலாம்லடா. சொல்லாதப்ப நீங்களும் அது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஆண்டி. என்னடா அப்படி பாக்குறீங்க? கல்யாண பொண்ணுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் ஓரம் காட்டுங்க. எடுங்க எடுங்க எடுங்க. அதை எடுத்து காட்டுங்க. உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோடா. நீ ஓகே சொன்னா நடக்க போற கல்யாணம் நான் எடுத்து நீ ஓகே, I'll talk to கீர்த்தி. எதுக்கு? நான் சொல்றேன். தங்கச்சி
பஸ் வரலன்னா ஆட்டோல போகலாமா, ஆட்டோ வரலன்னா லிஃப்ட் கேட்டு போகலாமா? ஆனா ஒருத்தனை காதலிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு மட்டும் போக கூடாதுமா. நான் மட்டும் ஒரு பொண்ணா பிறந்திருந்தா ஹரிய 10 வாட்டி கல்யாணம் பண்ணிருப்பேம்மா. நீ ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்குமா இவ்வளவு யோசிக்கிற? இந்த அண்ணனுக்காக என்ன சொல்ல நினைச்சேங்கிறதுல தான் ஒரு கிளாரிட்டி இல்ல. அட்லீஸ்ட் யார்கிட்ட சொல்றேன்னாவது கிளியரா இருக்கணும்ல. நான் இருந்ததுனால சரியா போச்சு. என் பிளேஸ்ல அவ இருந்திருந்தா இருந்த காதலையும் தலைமொழிகிட்டு நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிருப்பா. குரு ஃபுல் நைட் கஷ்டப்பட்டு எழுதுற குரு. என்ன 10 தடவை கல்யாணம் பண்ணிப்பானா? கார்ம முடிச்சோனே. ஆமாண்டி, வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களா சேர்ந்து சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எங்க வீட்ல கிடையாது. சேர்ந்து இருக்கிறதுனா ஒரே வீட்டுல இருக்கிறது மட்டும் இல்ல ஆண்டி. தாத்தா எங்க? மேல. என்ன தாத்தா இது? எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்காங்க, நீங்க மட்டும் இங்க தனியா? எங்க இருந்தா என்ன, எல்லாரும் இருந்து நான் ஆனாதா தானே. தண்ணி அடிக்கிறியா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. இந்நேரம் ஊத்தி வச்சிருக்கணும் நீங்க. Cheers. Cheers. ஆமா தாத்தா, உங்களுக்கும் அவனை பத்தி அங்கிள் பேசாத. என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அவன்? வீட்டுக்கு வந்தவன வான்னு கூட சொல்லல, எதிரில வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொல்லணும்? முதல்ல இருந்தே அவன் இப்படிதான் முரட்டு பய. பாக்குறவன் எல்லாரையும் நம்புறது. அந்த வியாபாரம் இந்த வியாபாரம்னு எல்லாத்திலயும் நஷ்டம். ஊர்ல எல்லாரும் அவனை பேசுறத கேட்டு என்னால வெளியில தலை காட்ட முடியல. அது வரைக்கும் அவன் ஆம்பளை புள்ளியாச்சே, எப்படியாவது பொழைச்சிக்குவான்னு நினைச்சேன். பொண்ணு பிறந்தா. வா 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 வா. அப்பா, அண்ணனுக்கு பொண்ணு பிறந்திருக்காம்ல. யார் பிறந்தா அவனுக்கு என்னம்மா? இதுவரைக்கும் 3 பேரை சுமக்கிறேன், இனி 4 பேரை சுமக்கணும். அதான் வித்தியாசம். பெத்துட்டா மட்டும் அப்பன் ஆயிடுவானா? என்ன பாவம் பண்ணிச்சோ, இவனுக்கு வந்து பொண்ணா பிறந்திருக்கு. அண்ணா, அப்பா இது கோவத்துல பேசிட்டாரு. இதே வார்த்தையை குழந்தைங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, பெத்துட்டா மட்டும் போதாது, நல்லபடியா வளர்க்கறவன் தான் அப்பன்னு எனக்கும் புரியணும்லமா. அந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியில போனவன் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பாசம் காட்டக்கூட நேரம் இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சி அப்பன்னா பெத்துக்கிறவன் மட்டும் இல்ல, அவன மாதிரி இருக்கணும்னு நிரூபிச்சுட்டான். நான் இங்க வந்ததுல இருந்து என் முகத்தை கூட அவன் பார்க்க மாட்டேங்கிறான். நான் போய் சேர்றதுக்குள்ள ஒரு தடவையாவது என்கிட்ட பேசிட்டானா சந்தோஷமா போய் சேர்ந்துடுவேன். அவரையே வந்து பேசணும் தாத்தா. முதல்ல நீங்க போய் பேசலாம்ல. இன்னும் என்ன தாத்தா யோசனை? சரக்கு உள்ள போயிருக்கு, நறுக்குன்னு பேசுங்க. முதல்ல கீழே இறங்குங்க, எல்லாமே செட் ஆயிடும். நெல்லுடா, உன்னதாண்டா. அங்க என்னடா பாக்குற? என்ன பாரு. நான் ஏதாவது சொன்னா எப்பவும் போல நீ என்னை எதிர்த்து பேசுவேன்னு நினைச்ச. ஆனா என் கூட நீ பேசுறதையே நிறுத்திக்கவே நினைக்கல. என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டா போதுமா, இல்ல உன் காலில் விழுமா?
என்ன மச்சான் அக்காவா ஆ? ஹேய், என்னது நீயே சிரிக்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம்? உன் கல்யாணம் எது பண்ணாலும் நடக்காது, என் கல்யாணம் எது பண்ணாமலே நடந்துரும். எப்படி? என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல மூட்ல இருக்கும்போது உங்க அக்காவை பத்தி எங்க வீட்டுல சொல்லிடுவேன். அப்போ உனக்கு இருக்கும் பாரு. அது வரைக்கும் எதுக்கு மச்சான் வெயிட் பண்ணோம்? எல்லாரும் நல்ல மூட்ல தானே இருக்காங்க. வா சொல்லிடுவோம். ஏய், வா, ஹரி, மச்சான். புரிஞ்சுதா? ஏதாவது சொதப்பல் கிதப்பல் நடந்துச்சு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வேண்டாம். அங்கிள் ஆண்டி அசோக் உங்ககிட்ட எதுவும் சொல்ல சொல்றேன். என்னன்னு சொல்லேன்பா. அப்பா அது வந்து இடியட். அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்னடா? சரி தல. அங்கிள் இன்னும் ஒரு வாரத்துல ஷைலுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டவங்களாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, அச்சதை போடுவாங்க, அடுத்த நாளே மறந்துடுவாங்க. இப்படி மறக்கிற கல்யாணத்தை எதுக்கு நடத்தணும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அப்படியா? அப்ப இதுக்கு என்ன பண்ணலாங்கிற? அது அங்கிள் இந்த கல்யாணத்தினால ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களும் தாத்தாவும் சேர்ந்த மாதிரி பிரிஞ்சு போன உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி? தாத்தா இந்த காலத்துல சிட்டில எல்லாம் கல்யாணத்தை சீப்பா முடிச்சாலும் சங்கீத்தை மட்டும் பட்டை கலப்பிடுறாங்க. சோ இந்த மேரேஜ் சங்கீத்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மால ஐடியா கூட கொடுத்துட்டான். நீ ஓகே சொன்ன என் ஃபேமிலி கூட வரும் இல்லடா? கரெக்ட். அப்பா வாங்க அக்கா. என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? வாங்க வாங்க. வணக்கம். நைஸ் டு மீட் யூ. வாங்க. அப்பா அம்மா அக்கா. வணக்கம். என் வைஃப். வணக்கம் அங்கிள். என்னம்மா என் கூட பேசாம இவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இருந்தாலும் நீ ஏதாவது மேனேஜ் பண்ணிடுவ. நல்லா இருக்கேம்மா. என்ன ஹரி இது? எது உனக்கும் ஷைலுக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி என்ன வர சொன்ன? அவ கிழப்பான இன்னும் நம்புறியா? லவ் பண்ற எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது. தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் லவ் பண்ற பொண்ணு தனக்கு கிடைச்சிருவாங்கிற சின்ன நம்பிக்கை. ஷைலு உங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாங்கிறது சந்தோஷமா இருக்கு கீர்த்தி. ஆனா எங்க என்ன பிரிஞ்சிருவாளோன்னு தான் பயமா இருக்கு. அவ என்ன விரும்புற விஷயத்த சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, அவங்க அப்பா கிட்ட புரிய வைக்க தான் வந்தேன். இப்போ கடைசியில் என்னால கூட சொல்ல முடியாத நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. வெளியே காமிச்சிக்கலே தவிர உள்ள ரொம்ப பலிக்குது கீர்த்தி. ஹரி ஜெயிச்சிட்டு இருக்கேன் தோத்துட்டு இருக்கேன்னு கூட தெரியல. விஷயம் எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல சின்னம்மாக்கு இஷ்டம் இல்லையோன்னு தோணுது. ஷைலு உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானடா? இன்னும் 2 நாள் கழிச்சு நான் கல்யாணம் ஆகி போகும்போது கேட்க வேண்டியதானே? அது இல்லடா. எப்போ இல்லாம என்ன இது புது பழக்கம்? என்ன கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தானே? விட்டுருங்க. மாமா இது பாட்டியோட நகைங்க. மண்டபத்துக்கு வரும்போது ஷைலு போட்டுக்க சொல்லி தாத்தா கொடுத்து விட்டாரு. ஷைலு. ஹலோ. ஹரி, அந்த குவாரி பாபு ஷைலுவை தூக்கிட்டு போயிட்டான். 1/2 மணி நேரத்துல அவன் வீட்டுல இருக்கணும். சரிங்க பாபுங்கிறது சென்டர்ல இருக்கீங்களா? நீங்களா தான் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பாபு சார். லைஃப்ல எப்போ உங்களை மறக்க மாட்டேன்.
ஷைலோட அப்பாவுக்கு நானா இஷ்டம், என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாம் ஓகே. ஆனா நான் அவருக்கு கரெக்டா கனெக்ட் ஆனா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அது உங்களால இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளவு பேர் இருக்கும்போது நான் தான் ஷைலுவை கூட்டிட்டு வருவேன் நம்பிக்கையோட எனக்கு கால் பண்ணாரு பாருங்க. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு சார். அப்போ அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தினேன்ல சார். வழக்கமா இப்போ உங்க ஆள்ல ஒருத்தன் இதோ வந்துட்டான். என்ன பாப் சார் இது? அவங்களையும் அடிச்சு உங்களையும் அடிச்சு உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா என்ன? அதுவும் இல்லாம நீங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் உங்களை அடிக்க முடியாது பாபு சார். ஐம் சாரி. செல்லு பாப்பலாம். பாப் சார், நீங்க எனக்கு ஃபேவர் பண்ணதுனால பாதியில விட்டு போறேன். மறுபடியும் ஷைலுவை தொந்தரவு பண்ணா தேடி வந்து முடிச்சிட்டு தான் போறேன். ஆஃப்டர் ஆல் நிலத்துக்காக மாமா இதெல்லாம். ஷைலுக்கு அவ்வளவு இஷ்டம், அதே பரனை கொண்டு வந்து எங்க நிலத்துல போடலாம், இல்ல வேற இடத்துல போடலாம். நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப இந்த பஞ்சாயத்து தேவை மாமா? வரவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம்? அதுவும் இல்லாம எவன ரோட்ல போறவங்க கிட்ட கூட்டுவானா போய் கூட்டு வந்துருவானா? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்ன பெரிய ஹீரோவா? ஹீரோதான், ஹீரோதான். ஹரிய பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன யாரா நீ? வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவன் யார் மாமா? அது வந்துங்கய்யா, உங்க கூட வந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சவருன்னு நினைச்சோம். எனக்கு தெரிஞ்சவனா? யாரா நீ? உன்னதாண்டா கேக்குறேன். யாரா நீ? எதுக்கு வந்த? ஹரியையும் ஷைலுவையும் சேர்த்து வைக்க வந்த. ஹரியையும் ஷைலுவையும் சேர்த்து வைக்க போறியா? லவ் பண்ணவங்களை சேர்த்து வைக்காம ஷைலுவை உனக்கு கட்டி கொடுக்கணுமா? ட்ரை ஃப்ரூட். மாமா என்ன இது? அங்கிள், நான் சொல்றது ஒரு தடவை கேளுங்க. ஹரி ரொம்ப நல்லவன். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க. நான் சொல்றது கேளுங்க. போதும், வாடா. அங்கிள், அவங்களை சேர்த்து வைங்க. போடா வெளிய. ப்ளீஸ் அங்கிள், போ அங்கிள். அவனுக்கு புரியுற பாஷையில சொல்லிட்டு வந்துட்டாங்க. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது. லவ் பண்ணது போதும், நீ கிளம்பு. நீ இங்க எதுக்கு வந்தன்னு உன் கூட வந்தவன் சொல்லிட்டான். ஃப்ரெண்டுனா முகூர்த்தத்துக்கு 1 hour முன்னாடியோ இல்ல கல்யாணத்துக்கு 1 நாள் முன்னாடியோ வந்தா போதும். ஆனா இவங்க 10 நாளைக்கு முன்னாலே வந்திருக்கானா எதுக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா மாமா? அங்கிள், நான் ஷைலுவை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா அவளுக்காக மட்டும் நான் இங்க வரல. உன் கதையை கேட்க யாரும் இங்க ரெடியா இல்ல. போ. ஆண்டி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல ஆண்டி. அதான் இப்ப தெரிஞ்சிடுச்சு. அங்கிள், சிச்சுவேஷன் எனக்கு புரியுது அங்கிள். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஷைலு கூட என்ன வெளியில போ ஹரி. ஷைலு, உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ சுமாரு. ஷைலு கூட ஒன்னதான் சொல்றேன். முதல்ல சொன்னல, இங்க இருந்து போயிடு ப்ளீஸ்.
லவ் பண்ணவன தான் கல்யாணம் பண்ணணும்னா இந்தியாவில் 70% பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காது மாமா. ஸோ ஜஸ்ட் பி பிராக்டிக்கல். நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்துருங்க. வரும்போது என் பேங்க எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? எப்படி அங்கிருந்து என்னையும் துரத்திடுவாங்கன்னு தெரியும்ல. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கரெக்டா எல்லாத்தையும் செட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணலாங்கிற நேரத்துல உள்ள போந்து மொத்தத்தையும் குழப்பிட்டேன். உன்னை யாரும் இங்க வர சொன்னது? உன்ன மாதிரி ரவுடிங்களுக்கு வெட்ட தெரியுமே தவிர 2 மனசை ஒட்ட வைக்க அப்படி தெரியும். நான் இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்காயோ? எப்படியாவது உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும் குரு, நடக்கணும் குரு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த கல்யாணம் நின்னு போகணும்னோ இல்ல ஹரி கூட என் கல்யாணம் நடக்கணும்னோ இதை சொல்லல. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு ஹரி கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க. அவன் மேல எனக்கு இருக்கிற காதல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா. அவன் கிட்ட சொல்ல முடியல, உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ ஹரி கூட அப்படிலாம் இருக்க முடிஞ்சது. அவனாலதான் சிரிச்சேன், அவனாலதான் சந்தோஷப்பட்டேன், அவனாலதான் பாசம், கோபம், இப்ப வலி. இது எல்லாமே அவனாலதான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளவு இதுக்கு உங்க கூட இப்படி இன்னைக்கு பக்கத்துல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா அவனாலதான். அவன் இல்லாம நான் இருக்கிறதுங்கிறது நான் இல்லாத மாதிரிப்பா. எனக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல முடியாததுதான் என் வீக்னஸ். சொல்லலைனாலும் அதை புரிஞ்சுக்கிறவன் தான் அவன். என்னை விட என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஹரி கூட வாழ்றதா இல்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கூட வாழ்றதா தெரியல. அவன் எனக்கு கொடுத்த கொஞ்ச நாள் லைஃப்க்கு என் லைஃப் மொத்தத்தையும் அவனுக்கு கொடுத்தாலும் பத்தாது. அப்படிப்பட்டவனை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. காதல்னா சேர்ந்து சுத்துறதும் சேர்ந்து வாழ்றதும் தான் நினைச்சேன். மறக்க முடியாம போறதுன்னு இப்பதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். நொடிக்கு ஒரு தடவை அவன் ஞாபகம் வரதால எனக்கு மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்குப்பா. அவனை காதலிச்சிருந்தா கூட மறந்துருப்பேன்ப்பா. மனசு முழுக்க அவன் தான் இருக்கான். எப்படி மறக்கிறது தெரியலப்பா.
புரிஞ்சு போச்சுப்பா. ஃபேமிலிங்கிறது பே ஆஃப் பெங்கால் கடல் மாதிரி. கண்ணு முன்னாடி கிளியரா தெரியும், சவுண்டும் கிளாரிட்டியா கேட்கும். அப்ப லவ்? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். ஹலோ ஹரி, டேய். என் பொண்ணுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அவ உன்னை லவ் பண்ணதுனால தான் தெரிஞ்சது. முதல் தடவையா தலை நிமிந்து என் கண்ணை பார்த்து எனக்கு வேணும்பான்னு கேட்டது உன்னதான். என்னால எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? உனக்குள்ள என்ன பாக்குறதா சொன்னா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் ஹரி? என் பொண்ணு மனசை புரிஞ்சுக்கிட்டதை விட ஒரு அப்பனா நான் சாதிக்கிறதுக்கு இனி என்ன இருக்கு? இரு, என்ன அவ்வளோ லவ் பண்றேன்னு சொன்ன. இப்ப நான் வராம இருந்திருந்தா என்னை விட்டு போயிருப்பியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஷைலு உனக்கு? உன்னை பார்த்த உடனே கரெக்ட் ஆகி நீ எனக்காக தான் பிறந்திருக்கேன்னு ஸ்ட்ராங்கா நம்பி இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை இம்ப்ரெஸ் பண்றதையே வேலையை வச்சுக்கிட்டு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி உனக்கு பிடிச்சி உன்னை சிரிக்க வச்சு நீ என்ன லவ் பண்றங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில ப்ரப்போஸ் பண்ணா, சாரி ஹரி, ஐ லவ் யூ பட் ஐம் நாட் இன் லவ் வித் யூ அப்படின்னு உன்னை தவிர இந்த உலகத்துல எவனுக்குமே புரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நீ கிளம்பி போனதும் என்ன செய்யறதே புரியாம தாடி வளர்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற டைம்ல என் நேரம் நல்லா இருந்ததுனால உனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு உடனே பேக தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தா அங்க உன்னை உங்க அப்பாவை சேர்த்து வைக்கிறதா நம்ம லவ்வுக்கு சொல்யூஷன் புரிஞ்சு உன் மேரேஜுக்காக ஷாப்பிங்க்கு வந்து சங்கீத வச்சு வீடியோ ஷூட் பண்ணி சம்பந்தமே இல்லாதவங்க கூட எல்லாம் ஃபைட்டிங் பண்ணி ஒரு பாயிண்ட்ல நான் இங்க வந்தது உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா இல்ல உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கவான்னு எனக்கே டவுட் வந்து என் லவ் மேல இருக்கிற ஒரே நம்பிக்கையில அதை தூக்கி தூர வச்சுட்டு கடைசியில உங்க 2 பேரும் சேர்த்து வச்சா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கைட்டி விட்டு நீ வேற எவனை கையை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டா நான் எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா இங்க இருந்து போய் காதல் ஒரு பூவு அது உதிர்ந்துட்டா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது, காதல் ஒரு தியாகம், நம்ம லவர் விட்டுட்டு போயிட்டா எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் லூசு தரமா மெசேஜ் போட்டு வாழ்வேன்னு நினைச்சியா தங்கம்? மேக்ஸிமம் நல்லவன் தான் அங்கிள். ஆனா எப்பயாவது மேட்டர் இப்படி சீரியஸ் ஆச்சுன்னா என் வேலையை நான் காட்டிடுவேன். போன் எடுங்க. ஹலோ, காலையில இருந்து பையனை காணோம்னா எங்க போனான்னு தெரியல. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா காஃபி. ஏய், எப்போ வருவ? ஒரு 4 நாள் கழிச்சு கிளம்பி வரும். 4 வாரமா இதுதாண்டி சொல்லிட்டு இருக்க. நான் லேட்டா இருக்கா? உன்னை உங்க அப்பனை சேர்த்து வச்சது தப்பா போச்சு. நாளைக்கு காலையில வீட்ல இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவேன். இங்க சோத்துக்கு சிங்க. ஒரு நிமிஷம், அப்பா பேசுறாராம். ஏய் வேண்டாம் ஷைல். ஆமாமா ஒண்ணும் இல்ல மாப்ள, ஷைலுவ ஒரு 4 நாள் கழிச்சு அனுப்பலான் இருக்கேன். பரவாயில்ல? என்ன மாமா கேட்டுக்கிட்ட? இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அனுப்புங்க, தேவைப்பட்டா நாங்க வந்துடுறேன். ஓகே ஓகே மாப்ள. ஓகே மாமா.